ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஸ் அகாடமி. நம்ம டாப் ஐஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல ரெகுலரா வேட் பவர் மேடிசி அப்படிங்கிற புக்ல இருந்து இருக்கக்கூடிய ஒகாபுலர் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம அந்த புக்ல இருக்கக்கூடிய சாப்டர் 7 பார்க்கலாம். ஓகேவா? சாப்டர் 7 லயர்ஸ் அண்ட் லையிங் அப்படிங்கிற இந்த வேர்ட், இந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு டோட்டலா வந்துட்டு 54 வேர்ட்ஸ் நம்ம இந்த செஷன்ல கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம ரூட் வேர்ட்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஓவரால் இந்த சீரீஸே வந்து நம்ம இதே பேஸ் பண்ணி தான் கொண்டு போக போறோம். அந்த புக்கு அடிப்படையா வச்சுட்டு அந்த புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற வேல நான் இங்க உங்களுக்கு கிளாஸஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? ரெகுலரா பார்த்துட்டு வாங்க. சப்போஸ் இந்த வீடியோ வந்து ஸ்லோவா போகிறத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க பிளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தட் உங்களால ஈஸியா இதை ஃபாஸ்டா பார்த்து முடிக்க முடியும். ஓகேவா? அண்ட் இதோட நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவை பாக்குறது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய நோட்ஸை எழுதி வைங்க. சரியா? இதுல நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் மீனிங் அண்ட் தமிழ், இங்கிலீஷ் மீனிங்கா இருக்கட்டும், தமிழ் மீனிங் அண்ட் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சினானியம்ஸ், ஃபேமிலி வேர்ட்ஸ், நவுனா, அட்ஜெக்டிவா, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வாங்க ரெகுலரா. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்துலாமா? பாத்தீங்க அப்படின்னா நோட்டா. ஓகேவா? நோட்டோ அப்படின்னாலே வந்துட்டு தெரிகிறது, எல்லாராலையும் அறிஞ்சிருக்கக்கூடிய, எல்லாருக்கும் தெரியக்கூடிய அப்படிங்கிற மீனிங். டு நோ அப்படின்னு அர்த்தம். ஆனா இது இந்த இடத்துல நெகட்டிவான ஒரு மீனிங்ல வரும், நெகட்டிவ் சென்ஸ்ல வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நோட்டோரியஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நோட்டோரியஸ், நோட்டோரிட்டி, சோ இது தவறான வழியில தப்பு பண்ணிட்டு ஒருத்தங்க பிரபலமா இருப்பாங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனலா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் மல்லையா அவங்களை சொல்லலாமா? வங்கிகள் எல்லாம் நிறைய கடன் வாங்கிட்டு அவங்க எல்லாருக்கும் அதை வந்து அடைக்க முடியாம இருக்கிறதுனால ஒரு தப்பான வழியில ஃபேமஸா இருக்கிறவங்க. அதுதான் இந்த நோட்டோ அப்படிங்கிற வேர்டு வந்து மீன் பண்ணுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குரோன் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு என்ன மீன் பண்ணும் அப்படின்னா டைம். ஓகே, டைம் பீரியடை குறிக்கும், காலத்தை குறிக்கும். குரோனா அப்படின்னாலே காலம் அப்படின்னு அர்த்தம், டைம் பீரியட் அப்படின்னு அர்த்தம். தென் அடுத்து பாத்தீங்கன்னா பேத் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். டிசீஸ் ரிலேட்டடா, எனக்கு ஒரு விஷயத்தினால நான் சஃபர் ஆகுறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுது, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸையோ இல்ல நமக்கு ஏற்படக்கூடிய சஃபரிங்ஸையோ இல்ல நோயையோ குறிப்பிடுறதுக்கு தான் இந்த பேத் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. தென் வந்து சைன், SCI, இதோட மீனிங்கே என்னன்னா ஸ்டடி, டு ஸ்டடி அபவுட், தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுதான் என்னன்னா சை அப்படிங்கிற வேர்டு வரும். சயின்ஸ், சை அப்படிங்கிற வேர்டு. ஆம்னிசியன்ட், பிரசியன்ட், அப்புறம் கன்சைன்ஸ், இதெல்லாமே என்னன்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது அர்த்தம். ஓகேவா? எல்லாமே தெரிஞ்சுக்கிறது, கத்துக்கிறது அப்படிங்கிற எண்ணம். டு ஸ்டடி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சை அப்படிங்கிறது. ஓகேவா? சயின்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா கிரெக் அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம். சாரி, கிரெக் அப்படின்னா வந்துட்டு கூட்டம் அப்படின்னு அர்த்தம். கூட்டமா இருக்கிறது. ஓகேவா? இப்போ பறவைகளோட கூட்டம், ஃபிளாக் ஆஃப் பேர்ட்ஸ். அப்புறம் வந்து இது மான்கள் இருக்குன்னா ஹர்ட் ஆஃப் டீர். ஓகே, இந்த மாதிரி நிறைய கூட்டத்தை குறிக்கிறது தான் வந்து என்னன்னா எல்லாமே. ஓகே, கூட்டத்தை குறிக்கிறது தான் என்னன்னா இந்த கிரெக் அப்படிங்கிறது. மந்தை சொல்லலாமா? ஃபிளாக், மந்தை. ஓகே, மோர் தென் ஒன். ஓகேவா? மோஸ்ட் நம்பர் ஆஃப் பர்சன், நம்பர் ஆஃப் பீப்புள், அதை குறிக்கிறது. ஓகேவா? மோர் இன் நம்பர். இதோட மீனிங்கே என்னன்னா அதோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும், அந்த மாதிரி ரிலேட்டடா வரதா இந்த கிரெக்ங்கிறது. சோ அப்ப இந்த 5 வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காங்க்ரு அப்படின்னா வந்துட்டு ஒரு இதுல ஃபிட் ஆகுறது. ஓகேவா? ஒரு இதுல எனக்கு எந்த சூழ்நிலை செட் ஆகும், ஏத்துக்கிறோம். சரி, எந்த மாதிரி கிளைமேட்னாலும் நம்மளால ஏத்துக்க முடியும், அந்த மாதிரி நம்மளால ஃபிட் ஆகக்கூடிய அல்லது அக்ரி, ஓகேவா, அக்செப்ட் பண்ணக்கூடிய, நான் எதுனாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன், அந்த மாதிரி சொல்றதுதான் காங்க்ருனாலே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். டு ஃபிட் அல்லது அக்ரி. அடுத்து வெட்டர் அப்படிங்கிறது தான் ஓல்டு. வெட்டர் அப்படின்னாலே ஓல்டு, வெட்ரன். ஓகேவா? வெட்ரன் அப்படின்னா ஓல்டு குறிக்கும். ஓகேவா? பழைய. ஓகே, அடுத்து நிறைய பேர் இந்த ஓல்டு வெட்டர் இதுல கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஓல்டுனா வயசானவங்க அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. ஓல்டுனாலும் நம்ம பழங்காலத்து இதையும் நம்ம ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ரிலேட்டடா வரும். ஜீனி அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா பிறப்பு குறிக்கும், ஜீன்ஸ். ஓகே, கன்ஜெனிட்டல், ஜெனட்டிக்ஸ், இது எல்லாமே என்னன்னா பிறப்பிலிருந்து வரக்கூடிய பிறப்பு. ஓகே, பர்த் குறிக்கிறது தான் இந்த ஜீனி அப்படிங்கிறது. அப்புறம் கோரி அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்ட். ஓகேவா? ஒரு விஷயத்த திருத்துறது.
திருத்துறது ரிலேட்டடா வர்றது இந்த கோரிங். ஓகே, ஒரு விஷயத்த கரெக்ட் பண்றது, சரி செய்யறது, சேஞ்ச் பண்றது, அதை வந்து இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கறது தான் இந்த கோரேஜ். ஓகேவா, திருத்துறதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சும்மா, சம். ஓகே, சம்மா அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட். ஓகே, கன்சமேட் அப்படிங்கிற வார்த்தை உண்டு. இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட் அதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இருக்கிறதுல மிகப்பெரிய மிக உயரிய நிலை. ஓகேவா, ஒரு பெரிய நிலை அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா இந்த சம்மா அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கு தான் ஹையஸ்ட் அல்லது டோட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூட் வேர்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை வேர்ட்ஸையும் பார்க்க போறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ இந்த நம்ம கோர் வேர்ட்ஸ்குள்ள போகலாம். கோர் வேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நோட்டோரியஸ். ஓகேவா, நோட்டோரியஸ் அப்படின்னா வந்துட்டு தவறான வழியில புகழ் பெற்று இருப்பாங்க. ஓகேவா, தவறான வழியில வந்து புகழ் அடைஞ்சிருப்பாங்க. புகழ்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஒரு தப்பு பண்ணிட்டு இப்ப யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து நம்ம எல்லாருக்குமே ஈஸியா தெரிஞ்சிடும். எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நல்லது பண்ணாங்களோ இல்லையோ, ஆனா தப்பு பண்ணா எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிதானே? அதே மாதிரிதான் இந்த நோட்டோரியஸ் பர்சன், இது ஒரு அட்ஜெக்டிவ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மோஸ்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவா தான் வரும். ஓகேவா, அட்ஜெக்டிவ்னா என்ன? நவுனை பத்தி பேசும், அல்லது அது ஒரு நவுன் எப்படிப்பட்டது, ஓகேவா, ஒரு பர்சன் எப்படிப்பட்டது, இல்ல ஒரு பிளேஸ் எப்படிப்பட்டது, அது குணத்தையோ பண்பையோ சொல்ற மாதிரி வர்றதுதான் அட்ஜெக்டிவ். அப்போ ஒரு பர்சன் நோட்டோரியஸ் பர்சன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களை என்ன மீன் பண்றாங்க? அந்த பர்சன் கெட்ட காரியத்திலிருந்து பரவலாக அறியப்பட்ட, அதுக்குன்னு கெட்ட பேர் வாங்குறதுக்குன்னே பேர் போனவங்க, அந்த மாதிரி சொல்றது. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் விஜய் மல்லையா. அப்படி இல்லைன்னா இந்த பாலிடிக்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, நிறைய பேர் ஊழல் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. சோ அவங்க எல்லாம் தவறான வழியில பெயர் பெற்றிருப்பாங்க, நல்ல புகழ் பெற்றிருப்பாங்க. தவறான வழியில எல்லாராலையும் அறியத்தக்கவங்களா இருப்பாங்க. அவங்கதான் யாரு? இந்த நோட்டோரியஸ் பர்சன். ஓகேவா, வைட்லி அண்ட் அன்ஃபேவரபிளி நோன். அன்ஃபேவரபிளி நோன் அப்படின்னா என்ன? நல்ல எல்லாருக்கும் ஃபேவரபிளி நோன் அப்படின்னா வந்துட்டு எல்லாராலையும் நல்ல புகழக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. ஆனா எல்லாராலையும் அவங்க வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு எல்லாரும் மனசுலயும் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் என்னன்னா அன்ஃபேவரபிளி. ஸோ நோட்டோரியஸ் பர்சன். ஃபேமஸ் ஃபார் சம்திங் பேட். தப்பு பண்ணிட்டு ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து எல்லாரும் மனசுலயும் இருப்பாங்க. ஓகே, அடுத்து நோட்டோஸ் அப்படின்னாலே நோன். ஓகேவா, எல்லாருக்கும் தெரியக்கூடிய. ஓகே, நோன் ஃபார் ராங் ரீசன்ஸ், தப்பான வழிக்காக இவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இதுக்கு சினானிம்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபேமஸ், டிஸ்ரெப்யூட்டபிள், இல்ஃபேம்டு. இல்ஃபேம்டுங்கிறது நம்ம நார்மலா யூடியூப்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, யாராவது ஒரு தப்பான ஏதாவது பண்ணிட்டாங்க, யூடியூப் தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஓகே, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள வந்து ரொம்ப வந்து இல்ஃபேமஸ் பண்ணுவாங்க, இல்ஃபேம் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்கள வந்து தப்பாவே எல்லாருமே மறுபடியும் அவங்கள பத்தியே தப்பாவே பேசுறது, அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா, அதுதான் என்ன இந்த இல்ஃபேம்டுக்கு எக்ஸாம்பிள். டிஸ்ரெப்யூட்டபிள் அப்படின்னா ரெப்யூட்டேஷன்னா என்ன? ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ரெப்யூட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனா அது டிஸ்ரெப்யூட்டபிள்னா அவங்களுக்கு அது இருக்காது. அது அந்த மரியாதை எல்லாத்தையும் அவங்க இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி சொல்றதா இந்த நோட்டோரியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் மல்லையாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நோட்டோரியஸ் அப்படின்னாலே நான் படிக்கும்போது எப்படின்னா இதை ஞாபகம் வச்சுப்பேன்னா, நோட்டோரியஸ் அப்படின்னாலே அது விஜய் மல்லையா, அவங்கள வந்து அப்படி ஞாபகம் வச்சுப்பேன். மைண்ட்ல அப்படி செட் ஆயிருச்சு. எப்போ எக்ஸாம்பிள் கேட்டாலும் ஓகே, நோட்டோரியஸ் அப்படின்னா இது வந்து இதோட மீனிங் என்ன? தவறான வழியில எல்லார்கிட்டையும் பேர் வாங்கி அவங்க மனசுல இருப்பாங்க, எல்லார் மனசுல இடம் பெற்றிருப்பாங்க, பேர் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கறது சொல்றது. ஓகே, டோட்டலாவே அப்ப இது ஒரு நெகட்டிவான வேர்டு தான். அடுத்து ரெப்யூட்டபிள்னா என்ன? ரெப்யூட்டபிள்னா தனக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது. ஆனா இவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை இருக்காது. ஓகே, எஸ்டீம்டு, செலிப்ரேட்டட், நல்ல வழியில இவங்களை செலிப்ரேட் பண்றவங்க. ஓகேவா, தவறான வழியில செலிப்ரேட் பண்றது கிடையாது. இங்க வந்து நல்ல வழியில ஒரு குட் வேல, நல்ல ரீசனுக்காக செலிப்ரேட் பண்றதுதான். ஓகேவா, அது வந்து இதோட ஆன்டனியமா வருது. அப்ப இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து நல்ல ரீதியா செலிப்ரேட் பண்றது, இவங்களை கெட்ட ரீதியா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது, எல்லாராலையும் அறியக்கூடிய அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கலாம். அப்போ the notorious conman was finally arrested. எங்கெல்லாமோ போய் தப்பிச்சு போய் நல்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு எல்லார்கிட்ட இருந்தும் ஏமாத்தி வேற ஏதோ ஒரு நாட்டுல போய் ஒளிஞ்சிட்டு ஃபைனலா அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுனா இதுக்கான எக்ஸாம்பிள். நோட்டோரியஸ் கான்வென்ட். ஓகேவா, அப்ப நோட்டோரியஸ்ங்கிறது அட்ஜெக்டிவா வருது, இந்த கான்வென்ட்ங்கிறது நவுன். சோ அப்ப அந்த கான்வென்ட்ங்கிற இதை பத்தி இது பேசுறாங்க. ஓகேவா, நோட்டோரியஸ் கான்வென்ட். அடுத்து he is notorious for missing deadlines. ஓகேவா, தவறான வழியில எல்லாராலையும் குறிப்பிடப்படணும். அவன் வந்து டெட்லைன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவான். அது இப்போ ஒரு ஆபீஸ் இருக்கு, அதுல ஒரு பர்சன் மட்டும் எப்பவுமே டெட்லைனை மிஸ் பண்ணி ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டாங்க. அப்ப அது ஒரு பேட் திங் தானே. அப்ப அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இவன் வந்து ஒரு நோட்டோரியஸ்
இந்த அதாவது எந்த விஷயத்துல டெட்லைன்ஸை மிஸ் பண்றதுல ஒரு நொட்டோரியஸான பர்சன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இன்ஃபேமஸ். ஓகேவா? நொட்டோரியஸ் அப்படின்னாலே இன்ஃபேமஸ். ஃபேமஸ்னா எல்லாராலையும் பாராட்டத்தக்க, எல்லாராலையும் மதிப்புமிக்க, செலிப்ரேட் பண்ணக்கூடிய. அதே இன்ஃபேமஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். அவ்வளவுதான். ஓகேவா? இவங்க எல்லாரும் உங்களை வந்து தூட்டுருவாங்க. ஓகேவா? தென் இதுக்கு அட்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா நொட்டோரியஸ், நொட்டோரிட்டி, நொட்டோரியஸ்லி. இந்த ஃபேமிலி வேர்ட்ஸ் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இது வேர்டு படிக்கும் போதே அந்த ஃபேமிலி வேர்ட்ஸையும் சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அட்ஜெக்டிவா வந்தா எப்படி, நவுனா வந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா கன்சம்மேட். ஓகேவா? சம்மேட் அப்படிங்கிற இந்த வேர்டு எதை மீன் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கிறதுலே மிக உயரிய, ஓகேவா, டாப் மோஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. கண் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்ளீட்லி, ஓகேவா, முழுமையா அப்படின்னு அர்த்தம். அப்போ கன்சமேட் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்னன்னா இவங்க முழு திறன் பெற்றிருப்பாங்க, கம்ப்ளீட்லி ஸ்கில்டு. ஓகேவா? இந்த ஒரு வேலைக்கு நான் வந்து யாரு வந்து பெஸ்டா பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த கன்சமேட் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து ஒரு டாப் மோஸ்ட் பாயிண்ட் சொல்றது, முழுமையான திறமை கொண்ட, சிறந்த தரத்தில் நிபுணத்துவம் வாய்ந்த. இப்ப எனக்கு ஒரு டேபிளோ சேரோ இல்ல வந்து ஒரு நம்ம வீட்டுக்கு பர்னிச்சர் வாங்குறோம்னா அது இந்த இடத்துலதான் பெஸ்டா கிடைக்கும். இவங்கதான் என்னன்னா பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த இதுக்கு இவங்கதான் டாப் மோஸ்ட் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் என்னன்னா இந்த கன்சமேட். ஓகே, உயரிய இடத்துல, அந்த பர்ஃபெக்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், கம்ப்ளீட்லி, சுப்ரீம்லி. பாத்தீங்களா, சுப்ரீம் இதோட சினானிமே பாத்தீங்கன்னா சுப்ரீம்னு இருக்கும், பர்ஃபெக்ட்னு இருக்கும், அக்கம்ப்ளிஷ்ட், மாஸ்டர். இந்த விஷயத்துக்கு இவங்க தான் மாஸ்டர், இவங்க தான் டான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த கன்சமேட் அப்படிங்கிறது. ஓகேவா? கன்சமேட். சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இன்கம்பிட்டன்ட். இன்கம்பிட்டன்ட்னா அவங்களால அந்த வேலையை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அதுக்கு தகுதியற்றவர்கள் அந்த மாதிரி அர்த்தம். அமெச்சூர் அப்படின்னா வந்துட்டு அதுல அனுபவம் இல்ல, அனுபவம் குறைவு. ஓகேவா? அதுல இவங்க புதுசு அப்படிங்கிற மாதிரி விஷயம். இன்னப்ட் அப்படின்னா இவங்களால எபிலிட்டி, அந்த எபிலிட்டி இல்ல அப்படிங்கறத குறிக்கிறது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா she is a consummate performer. consummate performerனா அந்த காலேஜ்லயே இவங்க தான் டாப் பெர்ஃபார்மர். ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றதுதான் இந்த கன்சமேட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்றாங்க. he is a consummate liar, utterly convincing. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு கன்சமேட் லையரா, இவனை மாதிரி பொய் சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஓகே, பொய் சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, இவன் வந்து ஒரு டாப் மோஸ்ட் பொய் சொல்றவன். ஓகேவா? அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா அந்த பொய் சொல்றது. ஓகே, அந்த பர்சன் ரொம்ப பொய் சொல்லுவாங்க. ஓகேவா? அவனை மாதிரி யாருமே இல்ல, அவனை மாதிரி இந்த பொய் சொல்றதுல திறமையானவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி வரதான் இந்த ஹீஸ் அ கன்சமேட் லையர் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட், பர்ஃபெக்ட், ஹைலி ஸ்கில்டு, அதான் சுப்ரீம்லி ஸ்கில்டுங்கன்னு போட்டிருப்பாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கன்சமேட். சோ அது கன்சமேட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அது வெர்பாவும் வரும். அதே மாதிரி கன்சமேஷன் TIONல முடியும் போது நவுன். ஓகே, இந்த நவுனுக்கு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. TION, MENT அந்த மாதிரி நிறைய எப்படி சொல்றது, நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல சொல்லித்தரேன், கிராமர் கிளாஸ் வரும்போது சொல்லித்தரேன். அவங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் வீடியோல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, AL முடிஞ்சாலே அது வந்து அட்ஜெக்டிவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ALல முடிகிற நிறைய வேர்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ், ஆனா எல்லாமே அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நேச்சுரல், இது ஒரு அட்ஜெக்டிவ் தான். சோ ஒரு சில வேர்ட்ஸ் ALல முடிஞ்சா அட்ஜெக்டிவ், அதெல்லாம் இருக்கு. அது எப்படிங்கறது நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல், ஆர்டிபிஷியல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ நவுனுக்கு எடுத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட், இன்டெலிஜென்ஸ் இருக்கு, இன்டெலிஜென்ட்னு இருக்கு. ஓகே, அப்ப அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், அட்ஜெக்டிவ் எது நவுனு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. ஓகேவா? அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் வந்து வேணா சொல்லித்தரேன். ஓகேவா? அது எப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? அடுத்த வேர்ட் பாத்தீங்கன்னா இன்காரிஜிபிள். ஓகேவா? இன்காரிஜிபிள். காரிஜிபிள் அப்படின்னால என்ன, சரி செய்யக்கூடிய, டு கரெக்ட், திருத்தக்கூடிய, சரி செய்யக்கூடிய. இன்காரிஜிபிள்னா அதை சரி செய்ய முடியாத அப்படின்னு அர்த்தம். காரிஜிபிள் அப்படின்னா நம்மளால அதை சரி செய்ய முடியும், இன்காரிஜிபிள் அப்படின்னா நம்மளால சரி செய்ய முடியாது அப்படிங்கறத மீனிங் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப இங்க நமக்கு இன்காரிஜிபிள் தான் கொடுத்துருக்காங்க. இன்கேபபிள் ஆஃப் பீயிங் கரெக்டட், ரிஃபார்ம்ட், இம்ப்ரூவ்ட். கரெக்ட் பண்ண முடியாது, சரி செய்ய முடியாது, திருத்த முடியாது. ரிஃபார்ம் எந்த ஒரு திருத்தமும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் இம்ப்ரூவும் பண்ண முடியாது. ஓகே, ஒரு விஷயத்த சேஞ்சே பண்ண முடியாது டோட்டலா. அதுதான் என்னன்னா இன்காரிஜிபிள்.
அடுத்து ஹோப்லெஸ்லி செட் இன் பேட் ஹேபிட்ஸ். இது ஒரு நெகட்டிவான ஒரு திருத்தவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேட் ஹேபிட்ஸ், இப்போ வந்து போதைப் பொருள் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து அவங்களால திருந்தி வெளியே வரவே முடியாது, அவங்களால திருத்தவே முடியாது அப்படி சொல்லுவோம்ல. அதுதான் என்னன்னா இந்த இன்காரிஜிபிள், திருத்த முடியாத, தீய பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர முடியாத அந்த மாதிரி. சோ அன்ரீஃபார்மபிள், எந்த ஒரு திருத்தமும் இவங்க கிட்ட ஏற்படுத்த முடியாது, எந்த ஒரு ரீஃபார்ம்ஸும் ஏற்படுத்த கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றது. இன்கியூரபிள், கியூர் பண்ண முடியாது, அவங்கள சரி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹோப்லெஸ், அதுக்கான வழியே இல்ல. ஓகேவா, ஹோப்லெஸ்ஸா இருக்கிறோம். ஓகேவா, இந்த மாதிரி ஒருத்தங்க என்னோட ரிலேட்டிவ்க்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அவங்கள்ட்ட நாங்க வந்து நம்பிக்கை இழந்துட்டோம், அவங்களை திருத்தவே எங்களால முடியல அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த ஹோப்லெஸ்ங்கிறது. அப்ப இதுக்கு அப்படியே ஆண்டனியம் என்ன வரும், ஆப்போசிட் என்ன வரும், ரிஃபார்மபிள், காரிஜிபிள். இன்காரிஜிபிள்னா ஆண்டனியம் காரிஜிபிள், காரிஜிபிள்னா திருத்தக்கூடிய. அப்புறம் மேனேஜபிள், என்னால மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ரிஃபார்மபிள், திருத்த முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றதா இதெல்லாம் மீனிங். ஓகே, இப்ப இங்க பாத்தீங்கன்னா the incorrigible student ignored every warning. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்னிங்கையும் அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், அதை இக்னோர் பண்ணிட்டே வந்திருக்கான். யார் அது, இன்காரிஜிபிள். அவங்களுக்கு திருத்தவே முடியாது, என்னதான் வார்னிங் கொடுத்தாலும். அந்த பர்சன் இப்போ ஹெல்மெட் போடுங்கன்னு என்னதான் வார்னிங் கொடுத்தாலும் யாருமே கேட்கிறோமா, கேட்க மாட்டோம். அப்போ அது என்னது, நம்ம எல்லாம் இன்காரிஜிபிள் பர்சன். ஓகேவா, he is an incorrigible romantic. சோ அவன் வந்து அந்த விஷயத்துல ரொம்ப வந்து இன்காரிஜிபிளா இருக்கும், அதுல வந்து அவன் திருந்த மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். cannot be corrected. ஓகேவா, இதோட சிம்பிள் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா திருத்த முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த மாதிரி வர்றதுதான் இன்காரிஜிபிள். சோ இன்காரிஜிபிள் அப்படிங்கிறது இது அட்ஜெக்டிவ், காரிஜிபிலிட்டி ty-ல முடியுது. சோ நவுன், li incorrigibly அப்படிங்கிறது அட்வர்ப். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்விட்ரேட். இன்விட்ரேட் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு என்ன மீனிங்னா ரொம்ப காலமா, ஓகேவா, ரொம்ப வருஷமா, சின்ன வயசுல இருந்தே, ஓகேவா, முன்னாடி இருந்தே, ஓகேவா, ரொம்ப காலமா ஒரு பழக்கம். இந்த இதுல இன்வெட்ரேட்ங்கிறது நம்ம பழக்கத்தை குறிக்கும். ஓகேவா, இன்வெட்ரேட் வேற, வெட்ரேட் அப்படிங்கிறது வேற. நம்ம வெட்டிபிரேட், நம்ம உடம்புல இருக்க அந்த தண்டு அப்படி வெட்டிபிரேட் சொல்லுவோம், அது வேற. சரியா, இன்வெட்ரேட் அப்படிங்கிறது ஹேபிட்டை குறிக்கும், நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை குறிக்கிறதா இன்வெட்ரேட் அப்படிங்கிறது. ஓகேவா, ஒரு ஹேபிட் அந்த நமக்குள்ள ரொம்ப டீப் ரூட்டடா இருக்கு, நம்ம அதுலயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் மாதிரி. சரியா, ஓகே, நீண்ட காலமா சின்ன வயசுல இருந்து இந்த ஹேபிட் உங்களுக்கு இருக்கு, அந்த மாதிரி சொல்றதுதான் இந்த இன்வெட்ரேட். அப்போ வெட்ரேட் அப்படிங்கிறது ஓல்டு. ஓகேவா, இந்த இடத்துல ஓல்டுனோடனே வயசானவங்களுக்கு குறிக்க கூடாது, ரொம்ப காலமா இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பழசு, முன்னாடியில இருந்தே அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஸோ இன்வெட்ரேட் அப்படிங்கிறது ஹேபிட் க்ரோன் ஓல்ட் இன் நியூ, சின்ன வயசுல இருந்து பழைய ரொம்ப ஒரு ஹேபிட் வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும், ஒரு யூனிக்கான ஹேபிட் இருக்கும், அதுதான். சரியா, சோ அப்ப இது ஹேபிச்சுவல், ஹேபிட்டை குறிக்கும், கன்ஃபார்ம்டா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஓகேவா, அடுத்து குரோனிக். குரோனிக் அப்படின்னாலும் நீண்ட காலமா இருக்கிறது. ஓகேவா, குரோனிக் அப்படின்னாலே, குரோனோ அப்படின்னாலே காலத்தை குறிக்கும். அப்ப நீண்ட காலமா இருக்கக்கூடிய இதை வந்து குரோனிக் அப்படின்னு சொல்லுவோம். டீப் ரூட்டட், ரொம்ப ஆழமா அந்த ஹேபிட் வந்து வேர்விட்டு இருக்குது, பரம்பரையா இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க, அந்த ஹேபிட் இருக்கு, பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் என்னன்னா இன்விட்ரேட் அப்படிங்கிறது. அடுத்து இதுக்கு ஆண்டனியம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட காலமா இருக்கிறது இன்விட்ரேட், அப்பப்போ இல்ல அடிக்கடி எப்போவாச்சு அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வரும். சோ அக்கேஷனல், கேஷுவல். கன்ஃபார்மா ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது என்ன, இன்விட்ரேட். அதே இது கேஷுவலா, அசால்ட்டா நான் எப்பனாலும் பண்ணிப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வருது கேஷுவல். ஓகே, இது கன்ஃபார்மா பண்றது, இது கன்ஃபார்மா பண்றது கிடையாது, கேஷுவலா இருக்கிறது. ஸ்பெராடிக். ஓகே, ஸ்பெராடிக் அப்படின்னாலும் அதாவது ஸ்பெராடிக் டிசீஸ், இந்த நோயில எல்லாம் வந்து இது அங்கங்க ஏற்பட்டிருக்கு. ஓகேவா, எல்லா இடத்துலயும் இல்ல, யாருக்காவது ஒருத்தருக்கு வரும், ஒரு சிலருக்கு வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி வருதுதான் இந்த கேஷுவல். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள், an inveterate reader she finishes a book. ஒரு நாள்ல, ஒரே நாள்ல அவ வந்து புக் பினிஷ் பண்ணிட்டா. இது யாரால முடியும், ரொம்ப புக்கு வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறவங்க, நீண்ட நாளா புக்கை வாசிக்கிட்டே வர்றவங்களாலதான் இந்த இன்விட்ரேட் ரீடரா ஆக முடியும். ஓகேவா, அவங்க அந்த பழக்கம் அவங்களுக்குள்ளேயே வேரூன்றி இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம இங்கிலீஷ்ல வந்து நமக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்கிலீஷ்ல மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, அந்த 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 பழக்கம் வந்து, அந்த ரீடிங் பழக்கம் வந்துட்டு ஹேபிட் வந்து நமக்கு இன்விட்ரேட்டா மாறணும். சரியா, நமக்கு அது ஒரு நீண்ட கால பழக்கமா மாறணும், டீப் ரூட்டட் ஆகணும். ஓகே, ஒவ்வொரு நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு வக்காபும் இல்ல ஒவ்வொரு ரீடிங்கும் நமக்கு அந்த நம்மளோட அடிப்படை நம்ம வந்து ஆழமா நமக்குள்ள போகணும். சரியா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து he is an inveterate gambler.
ஓகேவா? அவனை மாதிரி கேம்பிள் பண்றதுக்கு, சூதாடுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. அவன் வந்து ரொம்ப காலமா பண்ணிட்டே இருக்கான், அதுல அவன் கை தேர்ந்தவன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த இதுக்கான எக்ஸாம்பிள். லாங் எஸ்டாப்ளிஷ்டு பை ஹேபிட். ஒருத்தங்க இந்த ஹேபிட் ஊழல் பண்றவங்களை திருத்த முடியுமா? அவங்களை திருத்த முடியாது. ஆனா அவங்க அந்த ஹேபிட்ல ஊர்ந்து அதுல இருந்தே அதுலயே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்விட்ரேட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், இன்விட்ரசி அப்படிங்கிறது நவுன், இன்விட்ரேட்லி அப்படிங்கிறது இங்க அட்வர்பா வருது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா கஞ்சனிட்டல். ஓகே, கஞ்சனிட்டல், செனிட்டல் அப்படின்னாலே பிறப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ கஞ்சனிட்டல் அப்படிங்கிறது பிறக்கிறதுல இருந்தே, பிறக்கும் போதே உடன் இருக்கக்கூடியது. கண் அப்படிங்கிறது வித்துன்னு அர்த்தம். ஸோ அப்போ கஞ்சனிட்டல் அப்படிங்கிறது பிறப்பிலிருந்தே, ஓகேவா, பிறப்பிலிருந்தே வரக்கூடிய ஒரு விஷயம். கஞ்சனிட்டல் அப்நார்மலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் பிறப்புல இருந்தே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கும் பாருங்க, த பேபி ஹேஸ் அ கஞ்சனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட். பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் டிஃபெக்ட் இருந்துச்சு அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்றதுதான் கஞ்சனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட். அதுக்கப்புறம் ஹீஸ் அ கஞ்சனிட்டல், அவன் வந்து பிறவிலே அவன் வந்து ஒரு பொய் சொல்றவன், எப்ப பாரு பொய் சொல்லிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் அந்த கஞ்சனிட்டல் லையர் அப்படின்னு சொல்றது. தென் அடுத்து பாத்தீங்கன்னா இன்பார்ன், இன்னேட். இங்க என்ன இருக்கு? இன்பார்ன் பிறக்கும் போதே, இன்னேட்னால அந்த பிறக்கிறது. ஓகே, இன்ஹெரண்ட் பிறக்கும் போதே அவங்க வம்சாவளியா வரக்கூடியது. நம்ம தாத்தா கிட்ட இருந்து, அப்பா கிட்ட இருந்து நமக்கு அப்படியே எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் வந்து வர்றது, பிறப்புல இருந்தே வர்றது. அப்புறம் பாண்ட், பிறக்கிறது. ஸோ இது எல்லாமே பிறக்கிறத வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அப்படியே ஆண்டனியம் பாத்தீங்கன்னா, இது நமக்கு பிறக்கும் போதே ஒரு விஷயம் இருக்கிறது. அதே அக்யூர்ட் அப்படின்னா, இப்போ கஞ்சனிட்டல் அப்நார்மலிட்டிஸ் நமக்கு பிறக்கும் போதே இருக்கும். அதே அக்யூர்டு நிறைய டிசீஸ் இருக்கு. அக்யூர்டு அப்படின்னா என்னன்னா, பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம விளையாட போறோம், இல்ல வேற எங்கேயோ வெளியே போறோம், அப்படி போயிட்டு வரும்போது வேற யார்கிட்டே இருந்து நமக்கு வரக்கூடியது. சோ அது அக்யூர்டு. ஓகேவா? அக்யூர்டு கம்யூனிகபிள் டிசீஸஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அக்யூர்டு நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அக்யூர் பண்ணிக்கிறோம் அந்த நோயை அப்படின்னா அது அக்யூர்ட் டிசீஸ்ன்னு சொல்லலாம். லேண்ட் பிறக்கும் போதே யாருமே கத்துட்டு வரப்பட்டோம், பிறந்ததுக்கு வளர தானே கத்துக்கிறோம், லேண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ லேண்டுங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டா வரும். டெவலப்டு. ஓகேவா? டெவலப்டு, லேண்ட் எல்லாமே ஒரே ரிலேட்டட் தான் வரும். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இது கஞ்சனிட்டல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், கஞ்சனிட்டலி அட்வர்ப். அடுத்து குரோனிக் அப்படின்னாலே வந்து காலம், குரோனோ அப்படின்னாலே காலத்தை குறிக்கும். அப்ப குரோனிக் அப்படிங்கிறது இங்க என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, ரொம்ப காலமா, ஓகேவா, நீண்ட காலமா இருக்கக்கூடிய, சரியா, இந்த மீனிங்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே ஒன்னோட ஒண்ணு வந்து ரிலேட்டடா இருக்கிற மாதிரி தான் வரும். சரியா? கண்டினியூயிங் ஃபார் எ லாங் டைம் ஆர் கான்ஸ்டன்ட்லி ரெக்கரிங், பெர்சிஸ்டன்ட்னா என்ன? நீண்ட காலமா நம்ம விடாம படிச்சுட்டே இருக்கணும், தினம் எப்பவுமே. ஓகேவா? நீண்ட காலமா ஒரு நாள் 6 மாசத்துல கிளியர் பண்றது, 2 மாசத்துல கிளியர் பண்றது அப்படிலாம் கிடையாது. நம்ம நீண்ட காலமா அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ண நம்மளால வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் பெர்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த கிரானிக்ங்கிற வேர்டு எங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிசீஸ் ரிலேட்டடா சொல்லுவோம். நமக்கு ஒரு உடல் குறைபாடு இருக்கு, உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, நோய் இருக்கு அப்படின்னா கிரானிக் டிசீஸ். எனக்கு கிரானிக் டயரியா இருக்குது, எனக்கு கிரானிக் டயபிட்டிஸ் இருக்கு, ரொம்ப நீண்ட காலமா எனக்கு ஒரு டயபிட்டிஸ் இருக்கு, நீண்ட காலமா வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஓகே, நீண்ட காலமா எனக்கு பிளட் பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிரானிக் அப்படின்னால நீண்ட காலம். அப்போ இதுக்கு சினானியம் பாருங்க, பெர்சிஸ்டன்டா, தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப நாளா. கான்ஸ்டன்டா, எப்பவுமே இருக்கிறது, அந்த மாதிரி சொல்றது. ஹேபிச்சுவல், வழக்கமா இருக்கிறது. சோ அப்போ இந்த இடத்துல நான் இங்க கொடுத்திருக்கிற வேர்ட்ஸ் சினானியம்ஸ் நீங்க எப்படி படிக்கணும்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கிரானிக் சினானியம் என்ன, லாங் ஸ்டாண்டிங், பெர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, பெர்சிஸ்டன்ட்னா என்ன, விடாம எப்பவுமே தொடர்ந்து படிக்கிறது. அப்ப இந்த கிரானிக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன்? கிரானிக்னா நீண்ட காலமா இருக்கக்கூடியது, எப்பவுமே இருக்கக்கூடியது. அப்போ பெர்சிஸ்டன்ட்னாலும் அதே தான் வருது. அதே மாதிரி லாங் ஸ்டாண்டிங்னாலும் அதே தான். கான்ஸ்டன்ட்டுக்கும் கிரானிக்கும் என்ன ரிலேஷன்? கான்ஸ்டன்ட்னா நான் எப்பவுமே பண்றது, கான்ஸ்டன்டா ஒரு விஷயம் நான் எப்பவுமே பண்ணிட்டே இருப்பேன், ஒரு வேல்யூ இருக்கும், கான்ஸ்டன்டா ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்றது, எப்பவுமே இருக்கிறது. அப்ப இதுக்கும் என்ன ரிலேஷன்? அதே மாதிரி ஹேபிச்சுவல்னா பழக்க வழக்கம். அப்ப இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுக்கும் அர்த்தத்தை நீங்க வந்து மீனிங்க வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? வேர்ட் ரிலேட் பண்ண கிடையாது, வேர்ட் அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு போக கூடாது. அதோட மீனிங்க நம்ம வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும். சரியா? ஓகேவா? ஒரு வேர்டுக்கு தமிழ்ல நம்ம நிறைய வித்தியாசமான மீனிங் சொல்லலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு சேம் ஒரு
கருத்து வரும் தெரியுமா? அதுதான் என்னன்னா அந்த நீண்ட காலமா தொடர்ந்து இருக்கக்கூடிய, விடாம இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க, அக்யூட். ஓகேவா? அக்யூட், கிரானிக். ஓகே, அக்யூட்னா அப்பப்போ வருது, ஷார்ட் டேர்ம்ல தான் இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போறோம், அந்த மாதிரி இருக்கிறது அக்யூட். டெம்பரரின்னு சொல்லலாமா? எக்ஸாம்பிள் சடனா, இல்ல சடனா சொல்லலாம். அதே மாதிரி அக்கேஷனலா, எப்போவாது வரும் போகும் அப்படின்னு சொல்றது அக்கேஷனல். அப்ப இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, she suffers from chronic back pain. நீண்ட காலமா அவளுக்கு பேக் பெயின் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் கிரானிக் பேக் பெயின் சொல்லுவோம். அதே மாதிரி கிரானிக் கம்ப்ளைனர் அப்படின்னா இவங்க எப்ப பாரு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? எப்ப பாரு இவங்க ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றதா கிரானிக் கம்ப்ளைனர். இதுக்கு ஆப்போசிட் அக்யூட். கிரானிக் ஆப்போசிட் அக்யூட். சோ கிரானிக் அப்படின்னா அட்ஜெக்டிவ், கிரானிசிட்டி அப்படிங்கிறது நவுன், கிரானிக்கலி அப்படிங்கிறது அட்வர்ப். அடுத்த வேர்ட் பார்க்கலாம், பேத்தாலஜிக்கல். சோ பேத் அப்படின்னாலே டிசீஸை குறிக்கும், சஃபரிங்கை குறிக்கும், ஒரு ஃபீலிங்கை குறிக்கும். ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளத்தை குறிக்கும். பொதுவாகவே இது வந்து என்னன்னா ஒரு ப்ராப்ளத்தை குறிக்கும். அது நோயா இருக்கட்டும், இல்ல நமக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டமா இருக்கட்டும், இல்ல நம்ம வருந்தக்கூடிய நிலையா இருக்கட்டும், நம்மளோட சஃபரிங்ஸா இருக்கட்டும், அது மாதிரி நோய் போன்ற நிலையால் ஏற்படும் அல்ல கட்டுப்படுத்த முடியாத கட்டாயமான, கட்டாயமா நம்மளால ஒரு விஷயத்தினால சஃபர் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த பேத்தாலஜி, பேத்தோ அப்படிங்கிற இதுல வரும். சரியா? அப்போ பேத்தாலஜிக்கல் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பேத்தாலஜி அப்படின்னு பார்த்தோம். பேத்தாலஜினா என்ன? இந்த டிசீஸை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. ஓகேவா? பேத்தாலஜிஸ்ட்னா அதை ட்ரீட் பண்ற அந்த பர்சன், அந்த படிக்கிறது யார் அதை படிக்கிறாங்களோ அந்த பர்சன். அப்போ பேத்தாலஜிக்கல்ங்கிறது இங்க அட்ஜெக்டிவ். ஓகேவா? அந்த குணத்தை குறிக்கக்கூடியது. ஓகே, அதுல இந்த கம்பல்சிவ் எக்ஸினானே பாத்தீங்கன்னா கம்பல்சிவ், அப்சசிவ், இரேஷனல். ஓகே, இதுல கம்பல்சிவ், அப்சசிவ்லாம் கட்டாயம் நமக்கு அதனால மீண்டு வர முடியல, கட்டாயமா நமக்கு அது ஏற்படுது அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றது, அதுதான் என்னன்னா கம்பல்சிவ், அப்சசிவ். ஓகே, அதுல இருந்து நம்மளால கண்ட்ரோலே, அதுல இருந்து என்னன்னா நம்மளால இது பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஓகே, இரேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரேஷனலுக்கும் ரேஷனலுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. இரேஷனல்னா அப்நார்மல், ரேஷனல்னா நார்மல். ரேஷனல்னா நார்மல், முரணா இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கரெக்டா அந்தந்த ஆர்டர்ல செஞ்சோம் அப்படின்னா அது ரேஷனல். அதே ஆர்டர் இல்லாம முரண்பாடோட பண்ணோம், ஒரு ஆர்டர் இல்லாம பண்ணோம், ஒரு சரியான வழியில பண்ணல அப்படின்னா அதுதான் இரேஷனல் சொல்லுவோம். அப்ப இரேஷனல் அப்படின்னா முரண்பாடான, அதே ரேஷனல் அப்படின்னா முரணோட சரியான வழியில பண்றதுதான் ரேஷனல். அப்ப ரேஷனலும் நார்மலும் ஒண்ணு, இரேஷனலும் அப்நார்மலும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு சினானியம் கூட எழுதிக்கலாம், அப்நார்மல் எழுதிக்கலாமா? அதே மாதிரி கண்ட்ரோல்டுனா எனக்கு ஒரு அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஆனா இங்க என்ன பேத்தாலஜிக்கல்னா என்ன, நமக்கு நோய் வரும்னு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நோய்ங்கிறது என்ன, நம்ம கையில கிடையாது, அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அன்கண்ட்ரோலபிள். அப்ப இங்க அன்கண்ட்ரோலபிள் வந்துடும், அது கம்பல்சிவ் ஏற்படத்தான் போகுது. ஆனா இங்க என்ன, அதுக்கு ஆண்டனியம் என்ன, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றதா அதோட ஆண்டனியமா வரும். புரிஞ்சுச்சா? சோ அடுத்து இதுக்கு சினானியம், அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. திஸ் பேத்தாலஜிக்கல் லையிங் நீடட் தெரப்பி. அவன் எப்ப பாரு போய் சொல்லிக்கிட்டே இருக்கான், சோ அதுக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் தானே. சரி, அடுத்து பேத்தாலஜிக்கல் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். ஓகேவா? இந்த ஹைட்டுக்கு போனா நமக்கு ஏதாவது ஒரு ஏற்பட்டுருமோ, இதெல்லாம் ஃபீலிங்ஸை குறிக்குது பாத்தீங்களா? அப்போ பேத்தாலஜிக்கல் அப்படின்னாலே ஒரு ஃபீலிங்கை குறிக்கிறது, ஒரு கஷ்டத்தை குறிக்கிறது, அப்புறம் நோயை குறிக்கிறது. இந்த இடத்துல ஃபீலிங்ஸ், அந்த ஃபியர். ஓகேவா? ஹைட்டுக்கு போனா நம்ம கீழே விழுந்துருவோம்னு ஒரு பயம். ஓகேவா? நம்ம மனசுக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்குதுல்ல, அதைத்தான் சொல்றதுதான் இது. ஸோ கம்பல்சிவ், டிசீஸ் ட்ரிவன். தென் இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அதோட ஃபேமிலி வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பேத்தாலஜிக்கல். தென் பேத்தாலஜி அப்படின்னா அதோட பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அந்த பர்சனை பார்த்தோம். பேத்தாலஜிக்கலி அப்படிங்கிறது அட்வர்ப். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான வேர்டு. அடுத்து பாத்தீங்கன்னா அன்கான்ஷனபிள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்கான்ஷனபிள், இந்த அன்கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்கான்சியஸ்னா என்ன, நமக்கு மைண்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தெரியாமலே இருக்கிறது தான் அன்கான்சியஸ். அதே இது அன்கான்ஷியனபிள், இது வேற. அன்கான்ஷியனபிள் அப்படிங்கிறது என்னன்னா, இது நமக்கு அந்த என்ன சொல்லலாம், மனசாட்சியே இல்லாம தப்பு பண்றாங்கன்னு சொல்லுவோம்ல, ஊழல் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, மனசாட்சியே இல்லாம இந்த தப்பு பண்றாங்க. ஓகே, ஒரு மனசு ரொம்ப வந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, ரொம்ப அநியாயம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் என்னன்னா இந்த அன்கான்ஷனபிள். ஓகேவா? அன்னுனா நாட், கான்ஷனபிள். சோ இதோட ரிலேட்டிவ் மீனிங், இதோட ரிலேட்டட் ரூட் வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சைன், சைன்ஸ் அப்படிங்கிறது. சோ அப்போ அன்கான்ஷனபிள் அப்படின்னாலே மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறது, அநீதி, மக்களுக்கு கெடுதல் ஏற்படுத்துற அளவுக்கு, அநீதி ஏற்படுத்துற அளவுக்கு நடத்துறவங்க தான் இந்த
அன்கான்ஷனபிள் பர்சன். ஓகேவா? அட்ஜெக்டிவ், இது ஒரு குணத்தை தான் குறிக்குது. ஓகே, அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாலிடிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பாலிடிக்ஸ்ல ஒரு மனசாட்சியே இல்லாம நிறைய துரோகம் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து இது ஈவ இறக்கமே இல்லாம வந்துட்டு கொலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்கு. அன்கான்ஷனபிள் அப்படின்னாலே ஈவு இறக்கம் இல்லாம அப்புறம் மனசாட்சி இல்லாம இருக்கிறது தான் அன்கான்ஷனபிள் சொல்றோம். சரியா? சோ இப்ப இதுக்கு பாருங்க, அன்ஸ்க்ரூப்லஸ், அன்எத்திக்கல், அவுட்ரேஜியஸ், எக்ஸசிவ், ரொம்ப தீவிரமா, ரொம்ப பயங்கரவாதிகள், டெரரிஸ்டம் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இவங்க எல்லாம் வந்து ரொம்ப தப்பு பண்ணுவாங்க. அவுட்ரேஜியஸ், ரொம்ப வந்து எப்படி சொல்றது, அவுட்ரேஜியஸ்னா அடாவடியா, ரொம்ப இதா பண்றது. ஓகேவா? அடாவடியா வந்து இது ரொம்ப வந்து தப்பு பண்றது. அன்எத்திக்கல், எத்திக்கல்னா என்ன, ஒரு ஒரு எத்திக்ஸோட ஃபாலோ பண்றது, ஒரு ரூல்ஸோட, ஒரு சட்டப்படி நடக்கிறது. அன்எத்திக்கல்னா சட்டப்படி நடக்காம இருக்கிறது. அன்ஸ்க்ரூப்லஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரிதான், ரொம்ப வந்து ரொம்ப அநியாயமா பண்றது. ஓகேவா? ரொம்ப மக்களை வந்து ரொம்ப இதா நடத்துறது, மட்டம் தட்டி நடத்துறது, ரொம்ப மக்களுக்கு கஷ்டம் கொடுத்துறது, அந்த இதுல வரும். அப்ப இதுக்கு அடுத்து ஆண்டனியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்கான்ஷியனபிள் இருக்கு, அதுக்கு அப்படியே கான்ஷியனபிள் எடுத்துக்கோங்க. கான்ஷியஸ். எத்திக்கல்னா சரியான வழியில, ஃபேர், நியாயமான, ரீசனபிள். இப்ப நம்ம ஒரு கடையே எடுத்துக்கலாம். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பேன். சார்ஜிங் தட் பிரைஸ் வாஸ் அன்கான்ஷியனபிள். ஒரு கடையில ஒரு சிம்பிளான ஒரு ஷூ இருக்கும், ஆனா 5000 10,000 போட்டிருப்பாங்க. அது என்னன்னா, அதுதான் என்ன சொல்றோம், எங்க கான்ஷியனபிள் அப்படின்னு சொல்றோம். கான்ஷியனபிள், அன்கான்ஷியனபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நியாயமே இல்லாத அந்த இவ்வளவு பிரைஸ் போட்டிருக்காங்க, இவ்வளவு விலை இருக்கு அப்படின்னு. அதே இது நியாயமான விலை போட்டிருந்தா அந்த கடையில பிரைஸ் எல்லாமே ரீசனபிளா இருக்குது, நம்ம போய் வாங்கலாம் அப்படி சொல்லுவோம்ல. அந்த ரீசனபிளா இருக்கும்ல, நியாயமா இருக்கும்ல, அதுதான் இங்க ரீசனபிளா இருக்கு, ஃபேரா இருக்கு, நம்ம போய் அந்த கடையில நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்றது. அதே அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன, அன்கான்ஷனபிள் அப்படிங்கிறது ரீசனபிள் இல்ல, அது ரொம்ப வந்து பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஓகே, எக்ஸ்ட்ரீமா இருக்கு, எக்ஸசிவா இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த அன்கான்ஷனபிள்ல வரும். த கேஸ் டிராக்ட் ஆன் ஃபார் அன் அன்கான்ஷனபிள் டைம். அன்கான்ஷனபிள் டைம்னா நீண்ட காலமா ஒரு மனசாட்சியே இல்லாம ஒரு சின்ன கேஸ், ஓகேவா, சின்ன கேஸ், அந்த சின்ன ப்ராப்ளத்துக்காக, அந்த சின்ன பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு வருஷ காலமா இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப இது வந்து என்ன, அன்கான்ஷனபிள் டைம். ஏன் அன்கான்ஷனபிள் டைம்னு சொல்றாங்க, தேவையே இல்லாத அந்த அநீதி இழைக்கக்கூடிய அல்லது இந்த மனசாட்சியே இல்லாம டைம் இழுத்துட்டே போறாங்க, மனசாட்சியே இல்லாம இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்கல்ல அப்படி சொல்றது. அப்போ மனசாட்சியற்ற அப்படிங்கறத இதோட மீனிங். அடுத்து இதோட அட்ஜெக்டிவ், இது ஒரு அட்ஜெக்டிவ், இதோட அட்வர்ப் என்னன்னா அன்கான்ஷனபிளி. சரியா? சோ அடுத்து கிளிப். கிளிப் அப்படின்னா வந்துட்டு நேர்மை இல்லாம இருக்கிறது. ஓகேவா? நேர்மை இல்லாம இருக்கிற பேசு, ஆழமும் நேர்மையே இல்லாமல் எளிதாகவும் வலுவழுப்பாகவும் பேசுறது. ஓகேவா? இவங்க கிளிப் அப்படின்னாலே பேசுறதை குறிக்கும். ஓகேவா? பேசுறது அப்படின்னா சிலர் இருப்பாங்க, சிலர் தன்னோட தேவைக்காக தன்னை வந்து வளைஞ்சு கொடுத்துட்டு பேசுவாங்க, ரொம்ப வந்து கொஞ்சம் பேசுவாங்க. தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இது நல்லது நடக்கணும், தனக்கு ஏதாவது இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாதுரியமா தனக்கு ஏத்தாப்புல ரொம்ப வந்து வளைஞ்சு கொடுத்து பேசுவாங்க. ஓகே, குலைஞ்சு பேசுவாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறது வந்து என்னன்னா இந்த கிளிப் அப்படின்னு சொல்றது. எளிதாகவும் வலுவழுப்பாகவும் பேசுறது. ஓகேவா? அப்படி ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா பேசுறது. ஓகே, அதுதான் என்னன்னா இந்த கிளிப் அப்படிங்கிறது. ஓகேவா? ஆனா இது என்னன்னா, இது நெகட்டிவ் தான். இது என்னன்னா, இவங்களுக்கு ஒரு சின்சியாரிட்டி இருக்காது, இவங்க கிட்ட நேர்மை இருக்காது, அவங்க ட்ரஸ்ட் ஒர்த்தி கிடையாது, நம்பகத்தன்மை கிடையாது அவங்க கிட்ட. ஓகே, நம்பிக்கை இல்லாதவங்க கொஞ்சம் குலைவா பேசுவாங்கல்ல. ஓகே, அவங்களுக்கு வேலை ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி பேசுறது என்னன்னா இந்த கிளிப் அப்படிங்கிறது. இது ஒரு அட்ஜெக்டிவ் தான். இதோட மீனிங் என்னன்னா, இது ஒரு ஜெர்மன் வேர்டு கொடுத்துருக்காங்க, கிளிப்பரி அப்படிங்கிறது ஸ்லிப்பரி. ஓகே, அப்படியே வந்து வலுவலுப்பா பேசுறது, நம்மள வந்து அப்படி சாஃப்ட் ஹார்ட்டடா பேசுறது, நம்மள வந்து அப்படி பேசி மயக்கிறது, அந்த மாதிரி மீனிங்ல வருதா இந்த கிளிப் அப்படிங்கிறது. இதுக்கு சினானியம் என்னன்னு பாருங்க, ஸ்லிக், ஸ்மூத் டாக்கிங், சிசைல், ஃப்ளூயன்ட். இந்த இடத்துல ஃப்ளூயன்ட் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அது ஒரு அவங்களுக்கு இன்சீனியாரிட்டி இருக்காது, சின்சியரா இருக்க மாட்டாங்க, சின்சியரா இல்லாம பட் ஆனா நல்லா பேசுவாங்க, தெளிவா பேசுவாங்க, பட் அவங்க கிட்ட நேர்மை இருக்காது. அதுதான் என்னன்னா கிளிப். நிறைய அரசியல்வாதிகள் அவங்க பேசுறதுல இருந்து அப்படி அவங்க பண்ண தப்புல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி பேசுவாங்க, அதை சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா அது நேர்மை இருக்காது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சின்சியர், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது இன்சின்சியர்னா இது சின்சியர். தாட்ஃபுல், என்ன பேசணுமோ, எதை பேசணுமோ, சரியானதை பேசணுமோ அதை வந்து தாட்ஃபுல்லா பேசுவாங்க. ஹால்டிங், ப்ரொஃபவுண்ட். ஓகே, ப்ரொஃபவுண்ட் இதெல்லாம் வந்து பாசிட்டிவான வேர்டு. ஓகேவா? சரியான வழியில பேசுறது அந்த இதோட மீனிங் வரும். தென் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, டோன்ட் ட்ரஸ்ட் ஹிஸ் கிளிப் ப்ராமிசஸ்.
கிளிப் ப்ராமிசஸ் அப்படின்னா அவன் வந்து அவனோட ப்ராமிசஸ் இன்சென்சியரா இருக்கக்கூடிய அந்த ப்ராமிசஸ் எல்லாம் நம்பாத. அவன் வந்து இப்போ ஒரு மாதிரி பேசுவான், இப்ப நல்லா வந்துட்டு நம்மள வந்து மயக்கிற மாதிரி பேசுவான், அதுக்கப்புறம் அந்த வேலை நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த கிளிப் ப்ராமிசஸ். தென் ஷி கேவ் அ கிளிப் ஆன்சர் டு அ சீரியஸ் கொஸ்டின். ஒரு முக்கியமான சீரியஸான ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கப்போ அந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஒரு இந்த மாதிரி தன்னை வந்து அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக பதில் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இதுதான் இங்க கொடுத்துருக்கோம். ஃப்ளூயன்ட் பட் இன்சின்சியர். இவங்க வந்து நல்லா தெளிவா பேசுவாங்க, பேச்சு தெளிவா இருக்கும், ஆனா அதுல நேர்மை இருக்காதுன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேவா? சோ கிளிப்னா அட்ஜெக்டிவ், கிளிப்னஸ்னா நவுன், கிளிப்லி அப்படிங்கிறது அட்வர்ப். சரியா? அப்ப கிளிப்னாலே என்ன? நேர்மை இல்லாம பேசுறது. ஓகேவா? ரொம்ப இதா பேசுறது, குழஞ்சு பேசுறது, அதை குறிக்கும். அடுத்த வேர்டு எக்ரீஜியஸ். ஓகேவா? இக்ரீஜியஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மீனிங் என்னன்னா, அப்பட்டமா தெரியுது. ஓகே, ஓப்பனா அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு தெரியுது. இது ஒரு நெகட்டிவான வேர்டு தான். ஓகேவா? இது ஒரு பண்பு தான் குறிக்கும், அட்ஜெக்டிவா தான் வரும். பட் என்னன்னா, ஒரு விஷயம் பண்றது அப்படி ஓப்பனா தெரியுது, ஒரு விஷயத்துல ஊழல் பண்றது ஓப்பனா தெரியுது. நம்ம நிறைய இன்னைக்கு பாலிடிக்ஸ் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஃபுல்லா பார்த்த வேர்டுக்கு நீங்க வந்து பாலிடிக்ஸ் கூட ரிலேட் பண்ணி பாருங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? சப்போ இவங்க தப்பு பண்றாங்கன்னு ஓப்பனா தெரியுது, வெளிப்படையா தெரியுது. ஓகே, ரொம்ப மோசமா வந்து அளவுக்கு ரொம்ப மோசமா ஓப்பனா தெரியுது அவங்க தப்பு பண்றாங்க, கடுமையா தப்பு பண்றாங்கன்னு ஓப்பனா தெரியுது. ஆனா அதுதான் என்னன்னா இந்த இக்ரீஜியஸ். ஓகேவா? இக்ரீஜியஸ் சொல்லணும். இதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா பிளாக்ரண்ட். இதுக்கு சினானியம் பிளாக்ரண்ட், கிளாரிங், கிராஸ், பிளாட்டன்ட். பிளாட்டன்ட் அப்படின்னாலே அப்படியே அப்பட்டமா தெரியக்கூடிய அப்படின்னு சொல்றது. அடுத்து கிளாரிங் அப்படிங்கிறது இப்போ வெளிச்சம் கிளார் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வெளிச்சம் அடிக்கிறது நமக்கு கிளியரா ரொம்ப தெரியும், வெளிப்படையா தெரியும் அப்படிங்கிற அந்த தெரியும் அப்படிங்கிற மீனிங்க்கு இந்த இடத்துல அது வரும். சரியா? ஓகே. தென் இதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஸ்லைட், தெரியாது, மைனர், அன்ரிமார்க்கபிள். இங்க ரிமார்க்கபிள், அப்படி வெளிப்படையா குறிப்பிடத்தக்க அளவுல நமக்கு தெரியுது. அதே இது இங்க அன்ரிமார்க்கபிள் அப்படிங்கிறது அது குறிப்பிடப்பட முடியாத, ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும், சின்னதா இருக்கிறது தான் அந்த அன்ரிமார்க்கபிள் அப்படின்னு சொல்றது. சரியா? இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. the report contained an egregious mistake. ஓகே, அப்படி இந்த ரிப்போர்ட்ல அப்படி வெளிப்படையா மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓப்பனா இதுல தப்பு இருக்குது, வெளிப்படையா இது தெரியுது, இதுல என்ன தப்பு இருக்குன்னு வெளிப்படையா நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றதுதான் எக்ரீஜியஸ். his egregious lie shocked the jury. அவன் அப்படி ஜட்ஜ் இருக்காங்க முன்னாடி, ஜட்ஜுக்கு முன்னாடி அவ்வளவு அப்பட்டமா தன்னை வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான், அது ஜூரி எல்லாருக்குமே ஓப்பனா தெரியுது அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா இந்த எக்ரிஜியஸ் லைஸ் அப்படின்னு சொல்றோம், பொய் சொல்றது. ஷாக்கிங்லி பேட், கிளாரிங், அப்படி வெளிப்படையா தெரியுது. கிளார்னாலே லைட் அடிக்கிறது, லைட் போட்டா நமக்கு அங்க இருக்கிற எல்லாமே தெரிஞ்சிடும். சோ அததான் சொல்றோம். அப்போ கிளாரிங், தென் வந்து ஷாக்கிங்லி பேட், வெளிப்படையா தெரியுது. ஓகே, இது தப்பு, இதுவும் நெகட்டிவான ஒரு வேர்டு தான். இக்ரிஜியஸ்னஸ் அண்ட் இக்ரிஜியஸ்லி இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ், நவுன், அட்வர்ப். சோ நம்ம நோட்டோரியஸ் அப்படின்னு பார்த்தோமா, நோட்டோரியஸ் அப்படிங்கிற மாதிரியே இதுல நோட்டோரிட்டி அப்படிங்கிறது நவுனை குறிக்கும், டிஒய்ல முடிஞ்சிருக்குது. சோ நவுனை குறிக்கும். இது அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெல் நோன் ஃபார் சம்திங் பேட். கெட்ட வழியில எல்லாருக்கும் கெட்ட வழியில அவங்க புகழ் பெற்று இருப்பாங்க, அதோட நவுன். சரியா? நோட்டோரியஸ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவோட நவுன் தான் இது, இந்த நோட்டோரிட்டி அப்படிங்கிறது. அடுத்து குரோனிக். குரோனோ அப்படின்னாலே டைமை குறிக்கும், குரோனிசிட்டி அப்படின்னா நவுனு. ஓகே, குரோனிசிட்டி அப்படிங்கிற வேர்டு நவுனு. அதோட மீனிங் என்னன்னா ரொம்ப ரொம்ப காலமா நீடிக்கக்கூடிய, ஓகே, ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னு சொல்றது அந்த குரோனிசிட்டி. குரோனாலஜி அப்படிங்கிறது அந்த டைம் பீரியட், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? அந்த டைம் அரேஞ்ச்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் குரோனாலஜி அப்படிங்கிறது வந்து அப்போ நம்ம மார்னிங் எந்திக்கிறோம், சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் வந்து மத்தியானம்னா லஞ்ச், நைட்னா டின்னர், இது ஒரு ஆர்டரா போய்கிட்டு இருக்குதுல்ல, இதுதான் இந்த குரோனாலஜி ரிலேட்டடா வரும். குரோனாலஜிக்கல், கால வரிசை, இந்த டைம் ஆர்டர் அப்படின்னு சொல்றது குரோனாலஜி. ஓகே, டைம் பீரியட் அதை மீன் பண்றதுதான். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் டைம் பீரியட், இந்த டைம்ல இந்த ஈவெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்குல்ல, அதுதான் என்னன்னா குரோனாலஜி. குரோனாலஜிக்கல் அப்படிங்கிறது அது அட்ஜெக்டிவ். குரோனாலஜிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு யார் அதை அரேஞ்ச் பண்றாங்க, அந்த டைம் ஈவெண்ட் வந்து யார் அரேஞ்ச் பண்றாங்களோ அவங்கள குரோனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா குரோனோமீட்டர் அப்படிங்கிறது அந்த டைம் கீப்பிங் மிஷின். ஓகேவா? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து குரோனோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். அதே மெட்ரிக் அப்படின்னா அது அட்ஜெக்டிவா வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் ரிலேட்டடான பாயிண்ட். ஓகேவா? ஒரு வேர்டு அட்ஜெக்டிவ். சரி, அப்ப இதோட மீனிங் என்னன்னா துல்லியமா, ப்ரெசைஸா
ஓகே, ரொம்ப கரெக்டா டைமை காமிக்கக்கூடியது. ஓகேவா, டைமை காமிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து குரோனோமெட்ரி அப்படிங்கிறது அந்த சயின்ஸ், அந்த படிப்பு. ஓகேவா, அந்த மெஷர் பண்ணக்கூடிய அந்த அளவு அதை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த சயின்ஸ். ஓகேவா, சயின்ஸ்னால என்ன தெரிஞ்சுக்கக்கூடிய. ஓகே, அப்போ இந்த சை அப்படிங்கிற வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கக்கூடிய வரும். அப்போ அந்த டைம் எப்படி அக்யூரேட்டா மெஷர் பண்றதுங்கிற அந்த சயின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அதை பத்தின படிப்பு. அனாக்ரோனிசம் அப்படிங்கிறது வந்துட்டு குரோனிக் அப்படின்னாலே டைம் பீரியட், சரியான டைம் அப்படின்னு அர்த்தம். அனாக்ரோனிசம் அப்படின்னா ராங் டைம் அப்படின்னு அர்த்தம். சரியா, ராங் டைம், இது ராங் டைம், இது சரியான டைம். குரோனோமீட்டர் இதெல்லாம் வந்து சரியான டைம் குறிக்கும். அடுத்து அனாக்ரோனிஸ்டிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், இது நவுன், இது அட்ஜெக்டிவ். தென் அனாக்ரோனஸ் அப்படிங்கிறது சரியான டைம் விட்டு விலகி இருக்கிறது, அட்ஜெக்டிவ். ஓகேவா, அவுட் ஆஃப் இட்ஸ் ப்ராப்பர் டைம். தென் சிங்க்ரனைஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இங்க நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பக்கத்துல இன்னொரு வேலை நடக்கு, ஒரே டைம்ல நடக்கக்கூடிய, பாத்தீங்களா, ஒரே நேரத்துல இணைக்கிறது, ஒரே நேரத்துல அதை வந்து ஜாயின் பண்றது, சென்ட் பண்றது. இப்போ நம்ம போன்ல எல்லாம் கான்டாக்ட் சிங்க் பண்றதா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த இது ரிலேட்டடா தான். வேர்ப்ல இப்போ கூகுள்ல கான்டாக்ட்ஸ் எல்லாம் சிங்க் பண்றதா, இணைக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்ப இது ரிலேட்டட், இது என்ன மீனிங்? சிங்க் அப்படின்னால இணைக்கிறது அப்படின்னு அர்த்தம். டைம் சிங்க்ரனோ அப்படின்னா டைம் பீரியட இணைக்கிற ரிலேட்டடா வரும், சேம் டைம் அப்படின்னு வரும். சிங்க்ரனைசேஷன் இது நவுனு, இது வேர்பு. சிங்க்ரனஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா, எல்லாத்துக்குமே மீனிங் சேம் தான். தென் இன்காங்க்ருவஸ். ஓகே, இன்காங்க்ருவஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆட் ஒன் அவுட் மாதிரி. எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆட் ஒன் அவுட், இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இல்ல, இந்த இடத்துல பொருந்தாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் இன்காங்க்ருவஸ். ஓகே, இன்காங்க்ரிட்டி அப்படின்னாலும் அதேதான். ஃபிட் ஆகல, இந்த இடத்துக்கு அது ஃபிட் ஆகாத மாதிரி இருக்கு, இந்த இடத்துல ஒரு டேபிள் வரக்கூடாது ஆனா டேபிள் இருக்கு, அதுதான் இன்காங்க்ரஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா, அடுத்து பேத் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங், சஃபரிங் இதெல்லாம் குறிக்கும். பேத்தாலஜி அப்படின்னா வந்துட்டு என்ன, அந்த படிப்பு படிக்கிறதுக்கு பேரு. அந்த பேத்தாலஜிஸ்ட்ங்கிறது யார் அதை படிச்சிருப்பாங்களோ அந்த டாக்டர், அவங்கள பேத்தாலஜிஸ்ட் சொல்றோம். அதே மாதிரி சிம்பத்தி இருக்கு, எம்பத்தி இருக்கு. ஓகேவா, இங்க சிம்பத்தின்னு ஒரு வேர்டு இருக்கும். சிம்பத்தி அப்படிங்கிறது ஷேர்டு ஃபீலிங் ஆஃப் சாரோ ஃபார் அனதர், மத்தவங்களுக்காக நம்ம வந்து அனுதாபப்படுறது, நம்ம பரிதாபப்படுறது. மத்தவங்க ஒரு கஷ்டப்படுறாங்க, அதை பார்த்து நம்ம வந்து பரிதாபப்படுறோம்ல, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுதாபப்படுறோம்ல, அது வந்து சிம்பத்தி அப்படின்னு சொல்றோம். சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது இதோட அட்ஜெக்டிவ், இது நவுனு, இது அட்ஜெக்டிவ், இது வேர்பு. நம்ம அந்த செயலா செய்யறோம்ல, நம்ம வந்து அந்த கருணையோட அனுதாபப்படுறோம்ல, அந்த செயலை குறிக்கக்கூடியது இந்த சிம்பத்தைஸ். அதே இது எம்பத்தின்னு இருக்கும். ஓகேவா, எம்பத்தட்டிக், எம்பத்தைஸ் அப்படின்னு இருக்கும். சோ அப்ப எம்பத்தி அப்படின்னா என்னன்னா, ஒருத்தங்களோட ஃபீலிங்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. ஒருத்தங்க கஷ்டத்துல இருப்பாங்க, இல்ல சந்தோஷத்துல இருப்பாங்க. ஓகேவா, எந்த மாதிரி விஷயம்னாலும் இருக்கட்டும், ஒருத்தங்க அவங்க சந்தோஷமா இருந்தாலும் அவங்க சந்தோஷத்துல அவங்களோட ஃபீலிங்ஸ்ல நம்ம ஷேர் பண்ணிக்கிறது, கஷ்டமா இருக்கும் போதும் கஷ்டத்துலயும் நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறது. அப்ப பொதுவாவே எம்பத்தி அப்படின்னா ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுன்னு அர்த்தம். எம்பத்தி அப்படின்னா என்ன, ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறது. அப்ப சிம்பத்தினா என்ன, ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படுறது சிம்பத்தி. ஓகேவா, அவங்க கூட நம்ம சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறது எம்பத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இதுல ரெண்டு முக்கியமான வேர்டு இருக்கு, ஆன்டிபத்தி, ஆப்பத்தி. ஆன்டிபத்தி, ஆப்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் மீனிங் என்னன்னா, ஆன்டி அப்படின்னாலே பிடிக்கல, டிஸ்லைக் அப்படின்னு அர்த்தம். இங்க ஃபீலிங்ஸ் இருக்கு ஆனா பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க ஆப்பத்தி அப்படின்னா சுத்தமாவே எந்த ஒரு ஃபீலிங்ஸையுமே காமிக்காம இருக்கிறது. ஆப்பத்தி அப்படின்னாலே மொத்தமே இன்ட்ரெஸ்டே இல்லாம, அக்கறை இல்லாம, ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருக்கிறது. சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்றது என்னன்னா ஆப்பத்தி, ஆப்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இது அட்ஜெக்டிவ், இது நவுனு. இப்ப ஆப்பத்தி, ஆப்பத்தட்டிக் அப்படிங்கிறது சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, சுத்தமா அந்த ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றது. ஆனா ஆன்டிபத்தி அப்படிங்கிறது ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா என்னன்னா நெகட்டிவான வழியில, எனக்கு பிடிக்காத வழியில, வெறுப்பு காமிக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்றதுதான் இந்த இடத்துல ஆன்டிபத்தி வரும். ஓகே, அடுத்து எம்பத்தட்டிக்ங்கிறது அந்த எம்பத்தியோட அட்ஜெக்டிவ், எம்பத்தைஸ் அப்படிங்கிறது வேர்ப். டெலிபதி. ஓகேவா, டெலிபதி அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் ஆஃப் தாட்ஸ் வித்தவுட் ஸ்பீச். டெலிபத்தினா என்ன, நான் இங்க நினைக்கிறது அது இன்னொருத்தவங்க அங்க நினைச்சாங்க அப்படின்னா அதுதான் வந்து டெலிபதி. ஓகேவா, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம, பேசுறது இல்லாம, ஆனா நான் நினைக்கிறது அவங்களும் நினைக்கிறது, அதுதான் என்னன்னா டெலிபதி. அப்புறம் டெலிபத்திக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அப்புறம் இங்க பாருங்க, பேத்தட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபமான, ரொம்ப பரிதாபமா இருக்கு, இந்த பையனை பார்த்தா ரொம்ப
பரிதாபமான நிலையில இருக்காங்க, ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றதுதான் என்னன்னா இந்த பேத்தட்டிக். ஓகேவா? ரொம்ப பிட்டி அப்படின்னு சொல்லுது. பிட்டினா ரொம்ப பரிதாபமா பாக்குறது, பேத்தட்டிக்கா. தென் சை அப்படிங்கிற வேர்டு வந்து என்ன, டு நோ, தெரிஞ்சுக்கிறது. அப்போ ஆம்னி அப்படிங்கிற வேர்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆம்னி அப்படின்னாலே எல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஆம்னி அப்படின்னாலே எல்லாம். ப்ரீ அப்படிங்கிறது முன்னாடி, பிஃபோர். ஆம்னி அப்படின்னா எல்லாம், ப்ரீ அப்படின்னா முன்னால். அப்படி இப்ப பாருங்க, ஆம்னிஷியன்ட் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சவங்க. ஷியன்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆம்னிஷன்ட், ஆம்னிஷன்ட் அப்படின்னு வாசிக்கணும். அப்ப இந்த இடத்துல இதோட மீனிங் என்ன, இது டு நோ அப்படின்னு அர்த்தம். SCIயோட மீனிங் என்ன, டு நோ அப்படின்னு அர்த்தம். ஆம்னினா எல்லாமே, அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தான் இது. அடுத்து ஆம்னி சயின்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஸ்டேட், அந்த நிலையை குறிக்கும். இது ஒரு நவுனு, இது ஒரு அட்ஜெக்டிவ். இது எப்படிப்பட்ட பர்சன் இவங்க, ஆம்னிஷியன்ட் பர்சன் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச பர்சன் அப்படின்னு வரும். அடுத்து ப்ரீஷியன்ட். ஓகே, ப்ரீஷியன்ட் அப்படின்னா வந்துட்டு முன்கூட்டியே எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த பண்புக்கு பேர் வந்துட்டு ப்ரீஷியன்ட். ப்ரீஷியன்ஸ்ங்கிறது அந்த நாலேஜுக்கு பேரு. ஓகேவா? முன்னறிவு, அந்த முன் அறிவுன்னு சொல்றது இந்த ப்ரீஷியன்ஸ். அது என்ன சொல்றோம், ப்ரீஷியன்ஸ். இது நவுனு, இது அட்ஜெக்டிவ். அப்போ நவுன்ல வரும்போது ப்ரீஷியன்ஸ் சொல்றோம், அட்ஜெக்டிவா வரும்போது ப்ரீஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அந்த நவுனுக்குலாம் படிக்கணும். அந்த ஷார்ட்கட் இருக்கு, TION, ANCE, ENCE, MENT, அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அது நம்ம ஷார்ட்கட் படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசம் நம்மளால தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் அடுத்து பாத்தீங்கன்னா நெசென்ட். நெசென்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா லேக் ஆஃப் நாலேஜ் இங்க கொடுத்துருப்போம். நே அப்படின்னாலே நாட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நே நாட் அப்படின்னு அர்த்தம். நெசியன்ட் அப்படின்னா நாலேஜே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரீஷியன்ட் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நாலேஜ் தெரிஞ்சிடும், அது ப்ரீஷியன்ட். நெசியன்ட் அப்படின்னா எனக்கு சுத்தமாவே அதை பத்தின நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்றது என்ன, நெசியன்ட். ஆம்னிஷியன்ட்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றது ஆம்னிஷியன்ட். அப்புறம் கிரெக்ங்கிற வார்த்தை கூட்டத்தை குறிக்கும். ஓகேவா? கூட்டத்தை குறிக்கும். கிரெக் அப்படின்னா கூட்டம் அல்லது மந்தர். கிரிகரியஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சோசியபிளா கூட்டத்து கூட எல்லாரும் கூட சேர்ந்து வாழ்ற இது. ஓகேவா? கிரிகரியஸ் பர்சன். அப்ப இது ஒரு அட்ஜெக்டிவ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிரிகரியஸ் அப்படின்னா நிறைய கம்பெனி, ஓகே, நிறைய நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நம்ம கூட நிறைய பேர் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இது அதோட நவுன். ஓகே, அடுத்து காங்கிரிகேட். காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருமே கூடுறது. ஓகேவா? கேதரிங், கேதரிங்க தான் காங்கிரிகேஷன் சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில இது உண்டு, காங்கிரிகேஷன் செரிமனி அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப கூட்டம் கூடுறது, வழிபாடுறதுக்காக கூட்டம் கூடுறது தான் காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காங்கிரிகேஷன். ஸோ காங்கிரிகேட் அப்படின்னா என்ன, அது கூடுறது. ஓகேவா? டுகெதரா எல்லாரும் சேர்ந்து கேதர் ஆகுறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செக்ரிகேட். செக்ரிகேட் அப்படிங்கிறது வந்துட்டு செப்பரேட் பண்றது, பிரிக்கிறது. செக்ரிகேஷன் அப்படிங்கிறது அதோட அந்த செயலுக்கு பேரு. இது ஒரு நவுன், இது அந்த செயலுக்கு பேரு. செக்ரிகேட் அப்படின்னா அந்த செயலை குறிக்கும், அந்த ஆக்ஷனை குறிக்கும், பிரிச்சு வைக்கிற ஆக்ஷனை குறிக்கும். சரியா? அப்புறம் எக்ரேஜியஸ்னஸ். ஓகேவா? எக்ரீஜியஸ்னஸ் இதோட என்னன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயம். எக்ரீஜியஸ் அப்படிங்கிறது அத குவாலிட்டியை குறிக்கிறது, அந்த பண்பு, அந்த இதை குறிக்கிறது தான் இந்த எக்ரீஜியஸ்னஸ். ஓகே, சோ இப்போ எக்ஸசைஸ் பார்த்தலாமா? the convents dash spread across the country. ஓகேவா? அவன் கெட்ட செயல்னால அவன் எல்லாராலையும் ஃபேமஸ் ஆயிருக்கிறான். சோ அப்போ நொட்டோரிட்டின்னு வரணும். நொட்டோரிட்டி, ஏன்னா இந்த இடத்துல நவுன் தான் தேவை. ஓகேவா? இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் இருக்கு. கான்வென்ட் நொட்டோரிட்டி, ஸ்ப்ரெட் அக்ராஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸ் லிஸ்டட் இன் த ஆர்டர் தே ஹேப்பன் டு ஃபாலோ எ டேஷ். குரோனாலஜி எதை ஃபாலோ பண்ணியிருக்குது? ஈவெண்ட் வந்து ஆர்டரா லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எதை ஃபாலோ பண்ணிருக்காங்க? குரோனாலஜி ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ இதுல குரோனாலஜி. தென் ரிஸ்டார்ச் இன் a film about ancient Rome is and dash. It doesn't belong that era. அந்த ரிஸ்ட் வாட்ச், அந்த பிலிம்ல இருக்கக்கூடிய ரிஸ்ட் வாட்ச் வந்துட்டு ரோம் நகரை சேர்ந்தது. அண்ட் அது வந்து அந்த எராவை சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த இடத்துல எதை மீன் பண்றாங்க? சோ அப்போ இந்த இடத்துல தப்பான வழியை குறிக்கிறது. ஓகேவா? டஸ் இட் அந்த அந்த டைம் பீரியட சேர்ந்தது இல்ல. ஓகேவா? அந்த விஷயம் அந்த டைம் பீரியட சேர்ந்தது இல்ல. சோ தட் இத வந்து அனாக்ரோனிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அனாக்ரோனிசம் அந்த தப்பான டைம் சொல்றதுன்னு சொல்லுவோம்ல,
அப்போ அந்த டைம் பீரியடோடது இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. சோ தட் அது அனாக்ரோனிசம். சரியான டைம் பீரியட் அப்படின்னா அது குரோனோமீட்டர், குரோனா இதுல வரும். அப்போ அனாக்ரோனிசம்ங்கிறது தவறான டைம். அப்புறம் கம்ப்ளீட் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்ல, சுத்தமாவே எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றது என்ன? ஆப்பத்தி. ஓகே, ஆப்பத்தி. The ability to share, feel another person's emotion. நம்ம மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது என்னன்னு பார்த்தோம்? எம்பத்தின்னு பார்த்தோம். மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது எம்பத்தி. தென் அடுத்து a god is often described as dash, knowing everything. அவங்களை என்ன சொல்லுவோம்? ஒருத்தங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே கடவுள் தான். அப்பனா omniscient. ஓகேவா? எல்லாம் தெரிஞ்சவங்களை omniscient சொல்றோம். அடுத்து a dash person loves company and large gatherings. ரொம்ப கூட்டமா இருக்கிறத விரும்புறவங்க யாரு? கிரிகேரியஸ். இங்க பார்த்தோம்ல, கடைசியா பார்த்தோம்ல, கிரிகேரியஸ் அப்படிங்கிறவங்க. கிரிகேரியஸ் அப்படின்னா கூட்டத்தை விரும்புறவங்க, கூட்டம். We must dash our watches so the whole team starts at the same. We must dash நம்மளோட வாட்சை வந்து என்ன பண்ணணும்? so the whole team வந்து at the same time சிங்க் பண்ணணும். நம்ம வாட்சை வந்து நம்ம எல்லாருமே சிங்க்ரனைஸ் பண்ணணும். வேர்பா போடணும் இந்த இடத்துல. மஸ்ட்ன்னு இருக்கு. மஸ்ட்ங்கிறது ஒரு மாடல் வேர்ப், அதுக்கு பின்னாடி V1 வந்தே ஆகணும். சோ சிங்க்ரனைஸ்ங்கிறது. her deep dash for cruelty made her leave the room. அவளோட ரொம்ப டிஸ்லைக், அவ ரொம்ப வந்து அதை வெறுத்துட்டு இருக்கா, அது அவளை வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போக வச்சிருச்சு. ஓகேவா? அப்ப ஸ்ட்ராங் டிஸ்லைக், பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் என்ன? பிடிக்கல. டீப், பிடிக்காததுக்கு என்ன பார்த்தோம்? ஆன்டிபத்தி. Then the branch of medicine that studies diseases. என்ன? டிசீஸ பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் என்ன? பேத்தாலஜி. ஓகே, டிசீஸ பத்தி படிக்கக்கூடிய பேத்தாலஜி. Then the separate one from group. Separate one group of people from another. ஒரு குரூப்ல இருந்து அந்த segregate. ஓகேவா? ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு இதை வந்துட்டு பிரிக்கிறது என்ன? பார்ட்டா பிரிக்கிறதுக்கு பேர் என்ன? segregate. Then வந்து his casual t-shirt looked dash at the formal black tie dinner. அவனோட டிஷர்ட் வந்து ரொம்ப ஃபார்மல். ஒரு ஃபார்மல் டின்னருக்கு அவன் வந்து ஒரு டிஷர்ட் போட்டு போயிருக்கான். அப்ப இது என்ன? இது வந்து என்ன? அன்கான்சியஸ்னு சொல்லலாம். என்ன? அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல இல்ல, பொருந்தாத, ஃபிட் ஆகாத, அந்த இடத்துல ஃபிட் ஆகாதங்கிறது அர்த்தம். அப்ப இன்கான்கிரஸ். ஓகே, இன்கான்கிரஸ் அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். சோ நோட்டோரியஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப தப்பு பண்ணிட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க. கன்சமேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த, ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ கன்சமேட்னா டாப்லி, சுப்ரீம்லி ஸ்கில்டுன்னு அர்த்தம். இன்காரிஜிபிள் அப்படிங்கிறது திருத்தவே முடியாத அப்படின்னு அர்த்தம். ஸோ திருத்தவே முடியாதுன்னா கரெக்ட் பண்ண முடியாத அப்படின்னு போட்டுக்கலாம். கிரானிக் அப்படிங்கிறது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய, லாங் லாஸ்டிங்கா, கான்ஸ்டன்ட்லி ரெக்கரிங், மீண்டும் மீண்டும் அடிக்கடி வரக்கூடிய, ரொம்ப நாளா நீண்ட காலமா எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றது. கிளிப்புனா ரொம்ப வந்து சாஃப்டா பேசக்கூடிய, டாக்கிங் ரிலேட்டடா வந்துடும், ஆனா நேர்மை கிடையாது. எக்ரீஜியஸ்ங்கிறது கூட்டம். இன்விட்ரேட்டுக்கு இது இருக்குல்ல, ஃபிக்ஸ்டு பை லாங் ஹேபிட். ஓகேவா? ரொம்ப நாளா அந்த ஹேபிட் இருக்குதுன்னா, ரொம்ப ஓல்டு டைம்ல இருந்து ஹேபிட் இருக்குன்னா அது. தென் வந்து என்ன மிஸ் பண்ணிருக்கிறோம்? இது பேத்தாலஜிக்கல் அப்படிங்கிறது டிசீஸ் ரிலேட்டடா. தென் எக்ரீஜியஸ் அப்படிங்கிறது ஷாக்கிங்லி பேட் அப்படி சொல்லலாமா? ஓகே, அவ்வளவுதான். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து சினானியம் கொடுத்துருக்கோம். நோட்டோரியஸ் அப்படின்னா இன்ஃபேமஸ், அதுக்கு ஆண்டனியம் வந்து ரெப்யூட்டபிளா இருக்கிறது. தென் கன்சமேட் அப்படின்னா ரொம்ப மாஸ்டரா ஸ்கில்டா இருக்கிறது. அமெச்சூர் அப்படின்னா ஸ்கில் இல்லாம ஒரு பிகினர் லெவல்ல இருக்கிறது. இன்காரிஜிபிள்னா அதை திருத்த முடியாதது, ஆண்டனியம் வந்து திருத்த முடியும். கஞ்சனிட்டல்ங்கிறது பிறக்கும் போதே, அக்யூர்ட் அப்படிங்கிறது வளர்ந்ததுக்கு அப்புறம் வர்றது. கிரானிக் அப்படின்னா தொடர்ந்து இருக்கிறது, அக்யூட்னா அப்பப்போ இருக்கிறது. ஓகேவா? எப்போவாச்சும் வர்றதுதான் அக்யூட். பேத்தாலஜிக்கல் அப்படிங்கிறது கண்டிப்பா வரக்கூடிய, கம்பல்சிவ். இங்க பார்த்தோம் பேத்தாலஜிக்கல் அப்படின்னா என்ன? கம்பல்சிவா ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு நோய் நம்மள வர்றது தடுக்கவே முடியாது.
அதுதான் என்னன்னா பேத்தாலஜி. தென் வந்து அன்கான்ஷனபிள் அப்படிங்கிறது அன்ஸ்க்ரூப்லஸ், அதாவது ஒரு நேர்மையற்ற, நியாயமற்ற, ரொம்ப அநீதியான செயலை குறிக்கிறது தான் அன்கான்ஷனபிள். கிளிப்னா ரொம்ப வழுக்கி பேசுறது, ஓகேவா, அந்த மாதிரி வலுவழுப்பா ரொம்ப குழஞ்சு பேசக்கூடிய ஒரு தன்மையை தான் கிளிப்னு சொல்றோம். ஸ்லிக்கு அதுக்கு ஆண்டனியம் வந்து என்னன்னா சின்சியர்னு சொல்றோம். எக்ரீஜியஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பிளாக், ரொம்ப பெரிய, ஓகேவா, ரொம்ப பெரிய ஒரு தப்பு, பெரிய விஷயத்தை குறிக்கும், நெகட்டிவான வேர்டுல வரும். அதே இது மைனர்னா ரொம்ப மைனரானது அப்படி சொல்றோம்ல, எக்ரீஜியஸ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நொட்டோரியஸ்க்கு நவுன் கேட்டிருக்காங்க, நொட்டோரிட்டி. ஓகே, நொட்டோரிட்டி. அடுத்து the arrangement of events are in order of time. டைம் அந்த chronology, அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேர் என்ன, chronological எல்லாம் பார்த்தோமா. a strong dislike, ரொம்ப வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தை என்ன, ஆன்டிபதி. then lack of feeling அப்படின்னா apathy. ஆன்டிபத்திக்கும் ஆப்பத்திக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. the adjective knowing everything, எல்லாத்தையுமே தெரியும் அப்படிங்கிறவங்க omniscience. அப்புறம் a sociable crowd loving person, ஓகேவா, கிரௌட் கூட்டம் இருந்தாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், gregarious. ஓகே, gregarious. தென் அடுத்து பார்க்கலாம். அடுத்து to make events happen at the same time, சேம் டைம்லயே ஈவென்ட் நடக்கிறது வந்து என்னன்னா synchronize. சிங்க்ரனைஸ் சொல்றது. டிசீஸ், ஸ்டடி ஆஃப் டிசீஸ் என்ன, பேத்தாலஜி. பேத்தாலஜி சம்திங் அவுட் ஆஃப் இட்ஸ் ப்ராப்பர் டைம் பீரியட், அனாக்ரோனஸ், அதோட டைம் பீரியட்ல இருந்து அவுட் வெளியே வந்து இருக்குது, ப்ராப்பரான டைம் பீரியட்ல இருந்தா அனோக்ரானிசம். தென் த அட்வர்ப் ஃபார்ம் ஆஃப் குரோனிக், குரோனிக்கோட அட்வர்ப் என்ன, குரோனிக்கலி, எல்ஒய் சேர்த்து வரணுமா, குரோனிக்கு அட்வர்ப் ஃபார்ம் வந்துட்டு குரோனிக்கலி, எல்ஒய் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நோட்டோரியஸ் ரெப்புடேஷன், we say he has notorious reputation because ஏன் நோட்டோரியஸ்னாலே என்ன, தவறான வழியில ஃபேமஸா இருக்கிறது. அப்புறம் சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் என்ன, சிம்பத்தி நம்ம ஒருத்தங்க மேல, நம்ம இன்னொருத்தங்க மேல ரொம்ப பரிதாபமா ஒரு இதை பார்த்தோம், அனுதாபப்பட்டோம் அப்படின்னா அது சிம்பத்தி. எம்பத்தி அப்படிங்கிறது நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிறது தான் எம்பத்தி. ஓகேவா. அடுத்து பெத்தாலஜிக்கல் லேயர் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஆர்டினரி லேயர். பெத்தாலஜிக்கல் அப்படிங்கிறவங்க என்ன, ரொம்ப வந்து அந்த அந்த இடத்துல இருந்து மீண்டு வர முடியாத, ஓகேவா, அந்த ஒரு நோய் அது கண்டிப்பா அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி, கண்டிப்பா அவங்க இது ஒரு நார்மல் லேயரை விட இவங்க எப்பவுமே அந்த இதுல இருந்து வர நார்மலா இல்லாம பிஹேவ் பண்றது தான் இந்த பெத்தாலஜிக்கல் அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்து அனாக்ரோனஸ். அனாக்ரோனஸ்ங்கிறது டைம் பீரியடை குறிக்கக்கூடியது. ஓகேவா. அனாக்ரோனஸ்னா அந்த டைம் வந்து மேட்ச் ஆகாம இருக்கிறது தான் அனாக்ரோனஸ் சொல்றது. அடுத்து கிரிகேரியஸ் அப்படிங்கிறது அந்த கிரெக் அப்படின்னாலே கூட்டம், சோசியலபிள், அது ரிலேட்டடா வரும். தென் நொட்டோரிட்டி அப்படின்னா பேட் டீட்ஸ். குரோனோ அப்படின்னாலே டைம் பீரியடை குறிக்கும், டைம் எடுத்துக்கலாம். அனாக்ரோனிசம்ங்கிறது ராங் டைம் பீரியடை குறிக்கும். எம்பத்தி அண்ட் சிம்பத்திக்கு என்ன வித்தியாசம்? எம்பத்தி என்னன்னு கேட்டிருக்காங்க, ஷேரிங் பண்றது. ஓகேவா, அவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. எம்பத்தி அப்படின்னால ஈக்குவல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஈ அப்படிங்கிறது ஈக்குவலை குறிக்கும், நம்ம ஷேர் பண்ணிக்கிறது ஈக்குவலா. கிரெக் அப்படின்னாலே வந்துட்டு கூட்டத்தை குறிக்கும், ஃபிளாக் அண்ட் ஹெர்டை குறிக்கும். ஆம்னிஷன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க. ஓகேவா, எவ்ரிதிங், டு நோ எவ்ரிதிங். ஆப்பத்தினா என்ன, சுத்தமா ஃபீலிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க. செக்ரிகேட் அப்படின்னா என்ன, செக்ரிகேட்னா செப்பரேட் பண்றது, பிரிக்கிறது. சோ இந்த வேர்ட் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஒன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் மீனிங் சொல்லி பாருங்க. ஓகேவா. சோ அவ்வளவுதான், இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த செஷன் முடிச்சுக்கோ. தேங்க்யூ, பை. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டோம், ஏன்னா நமக்கு நம்ம நேரம் கொஞ்சம் இது இருக்கிறதுனால. ஸோ ரெகுலரா இந்த கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, தேங்க்யூ, பை.